ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை கடவுள் நமக்கு கொடுத்த வார்த்தை உபாகம் 28:1 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பேயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமி உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாள்ல கூட போன மாசம் என் கண்ணின் கருவிழி போல காத்து வந்திருக்கிறார். இந்த மாதம் நம்மளுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு தேவனோட வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது கண்டிப்பா இதுல சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் அனைத்தும் நமக்கு கடந்து வரும். ஆமென். அல்லேலூயா. எல்லா சகல ஜாதிகளையும் உங்களை மேன்மையாக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம தேவனோட வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஏன்னா செவி கொடுத்து தேவனுடைய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் நம்ம மேன்மையாக்க போகிறார். அப்படின்னா அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது எல்லா ஆசீர்வாதம் இல்லை 1 2 3 4 5 6 வசனத்திலையும் பார்த்தா எல்லாமே ஏன்னா நீ தேவனாய கர்த்தரை சத்தத்தை அனுப்புனா அவர் சத்தத்தை நம்ம கேட்கணுமா? சத்தத்தை கேட்டு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உண்மையில் வந்து உண்மையில் பழிக்குமா? அம்மேன். அல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு வசனத்திலையும் 3வது வசனத்துக்கு கூட பார்த்தா நீ பட்டணத்திலையும் ஆசீர்வச்சிருப்பாய், வெளியிலையும் ஆசீர்வச்சிருப்பாய், உன் கர்ப்பத்தின் கனியும் உண்மையில் நிலத்தின் கனியும் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட நம்ம ஒவ்வொரு இந்த வார்த்தை இந்த மாசத்துல நம்மளுக்கு பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த ஆசீர்வாதம் இந்த மாதத்துல நம்மளுக்கு கடந்து வருவது என்ன? ஒரு தேசத்தை போனாலும் போகையிலும் ஆசிரிச்சிருப்பார், வருகையிலையும் ஆசிரிப்பார், உட்காரும் போதும் எழும்பும் போதும் நம்மளோட தண்ணி தொட்டிகளில் கூட ஏன்னா மழையும் என்ன தண்ணி தொட்டிகளும் நமக்கு எதிரெல்லாம் பஞ்சமா இருக்கிறதோ எல்லாத்தையும் ஆசிரிச்சிருப்பார். இன்னும் வீட்டு தானியத்தையும் ஆசிரிச்சிருப்பார் சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல எல்லாத்தையும் இந்த உபாகம் 28 எடுத்து தானித்தோம்னா நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. அந்த வார்த்தை தான் நம்மளுக்கு இந்த நாள்ல கூட கொடுத்திருக்கிறார். அனைவரும் இந்த வார்த்தை நம்புவோம், தானிப்போம். எதிலையாவது குறைபாடா இருந்தா இந்த நாள்ல இந்த குறைகள் எல்லாம் நீக்க போகிறார். உங்களுக்கு வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. கேட்ட வார்த்தை அனைவரும்